तो वो बाहर जाते हैं, मुंह धो के फ्रेश होके आते हैं, फिर भी उनको नींद आता है क्योंकि उनको भाषा समझ में नहीं आ रहा है। इसके कारण फिर जैसे तैसे मीटिंग खत्म होता है। उसके बाद तो वो बाहर जाते हैं, அப்போ அவங்க வெளியே போறாங்க, मुंह धोकर फ्रेश होकर आते हैं, மூஞ்சியை கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றாங்க. मुंह धोकरனா ஃபேஸ் வாஷ் அப்படின்ற அர்த்தம், धोकर அப்படிங்கிறது கழுவுவது. फिर भी उनको नींद आता है, फिर भी அப்படின்னா இருந்தாலும் அவங்களுக்கு தூக்கம் வருது, नींद आता है, क्योंकि उनको भाषा समझ में नहीं आ रहा है, ஏனென்றால் அவங்களுக்கு மொழி தெரியல. इसके कारण அதனால், அந்த காரணத்தால். फिर जैसे तैसे मीटिंग खत्म होता है. जैसे तैसेனா ஒரு வழியா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? जैसे तैसे அப்படின்னு எங்கேயாவது பேசினா ஒரு வழியா அப்படின்னு அர்த்தம். மீட்டிங் खत्म होता है. उसके बाद அதுக்கப்புறம் தான் டீ குடிக்க போகிறாங்க 2 பேர் சேர்ந்து. அதில் என்னென்ன வார்த்தைகள் வருது அப்படின்றத பார்ப்போம். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரத்தில் 2 வீடியோ போட்டுட்ருக்கேன். பேசிக் ஹிந்திலாம் பேசுகிறது கிடையாது. நான் சரளமாக எப்படி பேசுகிறது அப்படின்றத தான் நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். நான் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிறனால நான் சரளமாக ஹிந்தி பேசுவேன். எனக்கு 4-5 மொழி தெரியும். அதில் வந்து ஹிந்தி ரொம்பவே ஈஸியாக பேசுவேன், தமிழ் மாதிரி ஹிந்தி பேசுவேன். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக கேட்டுட்டு நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹிந்தி வரும். उसके बाद 2 दोस्त बाहर आते हैं और बाहर आने के बाद बोलते हैं, एक दोस्त बोलता है चलो चाय पिला दो, मतलब चाय पिला दो बोलते हैं. तो वो दूसरे दोस्त बोलते हैं हमेशा तो मैं पिलाता हूँ, आज तू पिला दे. उसके बाद 2 दोस्त बाहर आते हैं. बाहर आने के बाद बोलते हैं அப்படின்னா அதுக்கப்புறம் 2 நண்பர்கள் வெளியில வர்றாங்க. बाहर आने के बाद बोलते हैं வெளியில வந்ததுக்கப்புறம் சொல்றாங்க. एक दोस्त बोलता है, ஒரு நண்பர் சொல்கிறார், चलो चाय पिला दो, நட டீ வாங்கி கொடு. இப்போ இந்த பிலாதோ அப்படின்றதுக்கு வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூசன் வரும். பிலாதோ அப்படின்றதுக்கு வந்து வாங்கி கொடு அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது எனக்கு வாங்கி கொடு, நான் குடிக்கிறேன் அப்படின்ற அந்த மொத்த வார்த்தையும் இந்த பிலாதோ அப்படின்ற ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போயிடும். பிலாதோனா எனக்கு என்ன குடிக்க வையே, நீ வாங்கி கொடு அப்படின்னு அர்த்தம். मतलब चाय पिला दो बोलते हैं, அதாவது டீ குடிக்கணும், டீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாங்க. तो அப்போ दूसरा दोस्त बोलता है, இன்னொரு நண்பன் சொல்கிறார், हमेशा तो मैं पिलाता हूँ, आज तू पिला दे, எப்பவுமே நான் தானே குடிக்க வைக்கிறேன், இன்னைக்கு நீ குடிக்க வையே, நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாங்க. तो वो दोस्त बोलता है चल ठीक है, तू भी क्या याद रखेगा, मैं पिला देता हूँ. दोनों जाते हैं. वहां जाने के बाद चाय पीने जाते हैं तो दुकानदार पूछता है, वो दोस्त बोलता है, அந்த நண்பன் சொல்றாரு, चल ठीक है, சரி ஓகே, तू भी क्या याद रखेगा, मैं पिला देता हूँ. இப்ப तू भी क्या याद रखेगा அப்படின்னா நீயும் என்ன மறக்க மாட்ட, டீ வாங்கி கொடுத்தா நம்ம நண்பன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அர்த்தம் வரும். இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ள யூஸ் பண்ணிப்பாங்க. நானுமே சொல்லியிருக்கேன். चल तू भी क्या याद रखेगा, मैं दे देता हूँ, நான் வாங்கி கொடுத்துட்றேன், என்னை வந்து இதற்காக நீ என்ன மறக்கவே மாட்ட, அந்த மாதிரி ஒரு மீனிங் இது. நான் டீ வாங்கி கொடுக்குறேன், நீ என்னைக்குமே மறக்க மாட்ட, சரி வா வா போவோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். கிண்டலா தான் பேசுறது. दोनों जाते हैं, 2 பேரும் போறாங்க. वहां जाने के बाद அங்க போன பிறகு चाय पीने जाते हैं तो டீ குடிக்க போகும் போது, அப்போ அப்படின்னு அர்த்தம் அந்த தோன்றதுக்கு. दुकानदार पूछते हैं,
துகான்தார் அப்படின்னா கடைக்காரர் அப்படின்னு அர்த்தம். பூச்தே ஹே கேட்கிறார். क्या चाहिए? तो वो दोस्त जवाब देता है हमको चाय चाहिए, 2 चाय। तो वो दुकानदार पूछते हैं दूध वाली चाहिए या बगैर दूध वाली चाहिए? கடைக்காரரு क्या चाहिए அப்படின்னு கேட்கிறாரு, என்ன வேணும் அப்படின்னு. तो वो दोस्त जवाब देता है, அப்போ அந்த दोस्त நண்பன் பதில் சொல்றாரு, ஜவாப் தேते हैं ना, பதில் கொடுக்கறாரு. हमको चाय चाहिए, எங்களுக்கு சாய் வேணும். 2 चाय 2 चाय 2 டீ. दूध वाली चाहिए या बगैर दूध वाली चाहिए அப்படிங்கறாங்க. பால் டீ வேணுமா இல்ல பால் இல்லாத டீ வேணுமா அப்படின்னு அர்த்தம். இந்த பகேர் அப்படிங்கிற வார்த்தை வந்து இது உருது. பினா दूध की चाहिए क्या, பினா दूध वाली चाहिए அப்படின்னு கூட கேட்பாங்க. பகேர் दूध वाली चाहिए அப்படின்னு கேட்பாங்க. அதாவது பால் இல்லாமல் டீ வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு. ரெண்டுமே பகேர் எங்கெல்லாம் வருதோ அங்க இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். दूध वाली चाहिए, अच्छा ठीक है. फिर शक्कर वाली चाहिए या बिना शक्कर वाली चाहिए? शक्कर वाली चाहिए. गुड़ वाली चाहिए या शक्कर वाली चाहिए? फिर से पूछते हैं. दूध वाली चाहिए, பால் தான் வேணும். अच्छा ठीक है, சரி ஓகே. शक्कर वाली चाहिए या बिना शक्कर वाली चाहिए? சக்கரை போட்டு வேணுமா இல்ல சக்கரை போடாமல் வேணுமா? இந்த பினா சக்கர் அப்படின்னு இதுல வருதுல, இதுல பகேர் சக்கர் வாலி चाहिए क्या அப்படின்னு கூட கேட்கலாம். சக்கரை இல்லாமல் வேணுமா. शक्कर वाली चाहिए, சக்கரை போட்டு தான் வேணும். गुड़ वाली चाहिए या शक्कर वाली चाहिए? வெல்லம் போட்டு வேணுமா இல்ல சர்க்கரை போட்டு வேணுமா? फिर से पूछते हैं, திரும்பவும் கேக்குறாங்க. गुड़ அப்படின்றது வெல்லம், शक्कर அப்படின்றது சர்க்கரை தான். என்னை போலவே ஸ்பீடா ஹிந்தி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எப்படி சொல்லி கொடுத்தா சீக்கிரமா கத்துப்பாங்க அப்படிங்கிறது எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு குறிப்பிட்ட டைம்ல ஈஸியா கத்துக் கொடுக்க முடியும் என்னால. உங்களுக்கு வேணும், கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்க. जवाब देते हैं शक्कर वाली ही चाहिए. ठीक है, गुस्सा मत होना. ठीक है, बना दे रहा हूं. कौन से दूध का चाहिए, गैया का या भैंस का? तो वो जवाब देते हैं शक्कर वाली ही चाहिए. கோவம் வந்துருச்சு, எத்தனை கேள்வி கேட்குறான் அப்படின்ட்டு. சர்க்கரை போட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ठीक है, ஓகே சரி குஸ்ஸா மத் ஹோனா, கோவப்படாதீங்க. ठीक है, बना दे रहा हूं. ஓகே, பண்ணி கொடுத்துட்றேன், அதாவது போட்டு கொடுத்துட்றேன். பனா தே ரா ஹூனா டீ போட்டு கொடுத்துட்றேன். டீன்னு வரல இதில், பட் போட்டு கொடுத்துட்றேன். டீயை பற்றி பேசிகிட்டு இருக்கிறனால சரி டீ போட்டு கொடுத்துட்றேன். कौन से दूध का चाहिए, गैया का या भैंस का? திரும்பவும் கேள்வி. என்ன பால் டீ வேணும், எந்த பாலோடது வேணும்? கையா கா யா பேஸ் கா. கையா அப்படின்றது பசுமாடு, பேஸ் அப்படின்னா எரும மாடு. பசுமாடோடதா இல்ல எரும மாடோடதா அப்படின்னு திரும்பவும் கேள்வி கேட்குறான். இந்த கையா அப்படிங்கிறது காயின்னு கூட சொல்லுவாங்க. சில ஏரியாவில் காய் அப்படின்வாங்க, சில ஏரியாவில் கையா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குமே பசுமாடு அப்படின்னு தான் அர்த்தம். பேஸ் அப்படிங்கிறது எருமை மாடு அப்படின்னு அர்த்தம். பால் டீ போடுன்னு சொன்னதுக்கப்புறம் எருமாட்டு பாலில் வேணுமா இல்லை பசுமாட்டு பாலில் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. திரும்பவும் கடுப்பாயிடுறாங்க அவங்க. गैया का बना दो, गैया का दूध का चाय बना दो. अच्छा, तो पैकेट वाला दूध या देसी गाय का प्योर दूध? पैकेट वाला ही बना दो. இந்த கண்டென்ட் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தேன். அதில் வந்த டயலாகு சரி, இதில் நிறைய வார்த்தைகள் வருது அப்படின்னு தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்ன பாலில் செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கு கையா கா தூத் கா சாய் பனா தோ, பசும் மாட்டு பாலோட டீ போட்டு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. கொடுங்க அப்படின்னு.
அச்சா, இந்த இடத்துல அச்சா அப்படின்னா நல்லதுன்னு அர்த்தம் கிடையாது, அப்படியா அப்படின்றது. तो पैकेट वाला दूध या देसी गाय का प्योर दूध, திரும்பவும் ஒரு கேள்வி. அப்போ பேக்கெட்டு பாலா இல்ல நாட்டு பசுமாட்டோட பியோர் ஒரிஜினல் பாலா அப்படின்னு. அதுக்கு அந்த நண்பர்கள்ல ஒருத்தர் பேக்கெட் வாலா ஹி பனாதோ அப்படின்றாங்க. பேக்கெட் பால்லையே போடுங்க, பாக்கெட் இதுலயே போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. उसके बाद दोस्त बोलता है ये कितना सवाल पूछ रहा है एक चाय के लिए, 2 चाय मांगे थे हमने और ये इतना सवाल पूछ रहा है. वो सोचने लगता है कि उसके बाद दोस्त बोलता है कि, அதுக்கப்புறம் दोस्त சொல்றாங்க என்னன்னா, ये कितना सवाल पूछ रहा है, இவன் எத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கான். एक चाय के लिए, ஒரு டீக்காக, 2 चाय मांगे थे हमने, 2 டீ தான் நம்ம கேட்டோம். மாங்கேத்தே அப்படின்றது வந்து ஒரு பொருளையோ ஒரு காசவோ கேட்கும்போது மாங்குத்தே, மாங்குறாஹூம், மாங்கத்தே ஹே, மாங்குங்கா அப்படின்னு வரும். और ये इतना सवाल पूछ रहा है, அப்புறம் இவன் இவ்வளோ கேள்வி கேட்குறானே. வாடா போடா வராது, பட் தமிழில் நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. वो सोचने लगता है कि, அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். என்னவென்றால், கி அப்படிங்கிறது என்னவென்றால் அப்படின்னு அர்த்தம். இது வாடா போடா கிடையாது, ஆனால் மரியாதை இல்லாத வார்த்தை. தமிழில் வந்து 2 ரகம் தான் இருக்குது. ஒன்று மரியாதையான வார்த்தை, இன்னொன்று மரியாதை இல்லாத வார்த்தை. ஹிந்தியில் 3 விதம் இருக்குது. ஒன்று மரியாதை இல்லாத வார்த்தை, 2வது கொஞ்சம் மரியாதை, 3வது ரொம்ப மரியாதையாக கொடுக்கறது. வாடா போடானா அபே, அரே அப்படின்னு சொன்னால் அது வாடா போடான்னு அர்த்தம். எல்லா வார்த்தைக்கும் அபே, தூ கே கர்லேகா பே, தூ கே கர்லேகா பே அப்படின்னா நீ என்னடா செஞ்சிருவ அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது வாடா போடால வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் மரியாதை இல்லாத வார்த்தை, நம்மளை விட பெரியவங்கள அப்படி சொல்லக்கூடாது, அவ்வளோதான். அது எப்படி தமிழில் இல்லாததுனால எனக்கு அது எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரில. இப்போ வந்து ஒருத்தர் வருது போகுது அப்படின்னு சொல்கிறோம்ல, மொட்டையாக மரியாதை இல்லாமல், அந்த மாதிரி ரகம்னு நினைக்கிறேன். ஸோ இது வாடா போடா கிடையாது, ஆனால் வாங்க போங்கணும் கிடையாது. ये क्या है, ये दुकानदार क्यों ऐसा कर रहा है. तो फिर से वो सवाल पूछता है, कप में दूं या जो 1 यूज कप रहता है डिस्पोजर उसमें दूं. ठीक है, डिस्पोजर में दे दे. हाँ ठीक है. ये क्या है, இது என்ன அப்படிங்கிறாங்க. ये दुकानदार क्यों ऐसा कर रहा है, இந்த கடைக்காரர் ஏன் எப்படி செய்றாங்க. तो फिर से वो सवाल पूछता है, அப்போ திரும்பவும் அவங்க கேள்வி கேட்குறாங்க. யாரு, கடைக்காரர். चाय कप में दूं या जो 1 यूज कप होता है ना डिस्पोजल उसमें दूं அப்படிங்கிறாங்க. சாய் கப்பில் கொடுக்கவா இல்லை 1 யூஸ் கப் இருக்கும்ல டிஸ்போசல், அதில் கொடுக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ठीक है डिस्पोजल में ही दे दो, சரி டிஸ்போசல்லே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. फिर बोलते हैं कि 2 बिस्किट का पैकेट दे दे. तो दुकानदार बोलता है 5 वाला दूं या 10 वाला दूं. इन लोग और परेशान हो जाता है, एक काम कर तू बिस्किट ही मत दे, सिर्फ चाय बस दे दे. तो चाय ले लेते हैं, दोनों चाय पीते हैं. पीते पीते बोलते हैं ये आदमी कितना परेशान कर रहा है. वैसे ही वहां से यहाँ नींद भगाने आए और ये यहाँ गुस्सा दिला रहा है. तो फिर बोलते हैं बिस्किट का पैकेट दे दे. அப்போ அப்புறம் சொல்றாங்க बिस्किट पैकेट கொடுன்னு. तो दुकानदार बोलता है 5 वाला दूं या 10 वाला दूं. கடைக்காரர் சொல்றாங்க 5 ரூபாது கொடுக்கவா இல்ல 10 ரூபாதா அப்படின்னு. इन लोग और ज्यादा परेशान हो जाते हैं, அவங்க
இன்னும் அதிகமாக டென்ஷன் ஆயிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். பரேஷான் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. டென்ஷன், பிரச்சனை, டிப்ரெஷன், தொல்லை, தொந்தரவு, இந்த மாதிரி. இந்த இடத்துல டென்ஷன் ஆயிட்டாங்க. தூ ஏக் காம் கர், தூ பிஸ்கட் மத் தே. நீ ஒரு வேலை பண்ணு, பிஸ்கட் கொடுக்க வேண்டாம். தூ சாய் பஸ் தே தே, நீ டீ மட்டும் கொடு போதும். दोनों चाय ले लेते हैं, ரெண்டு பேரும் டீ வாங்கிக்கிறாங்க. चाय पीते पीते बोलते हैं, டீ குடிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. वैसे भी वहाँ नींद से यहाँ नींद भगाने आए हैं. எப்படியும் அங்கேருந்து தூக்கத்தை நீந்த் பகானே ஆயே ஹேன் அப்படின்னா தூக்கத்தை விரட்டுவதற்காக வந்தோம். और ये यहाँ गुस्सा दिला रहा है, அப்புறம் இவன் இங்கே கோவத்தை எழுப்புகிறான் அப்படின்னு அர்த்தம். அதான் எழுப்புகிறான், எழுப்புகிறார் அப்படின்னு அர்த்தம். குஸ்ஸா திலாராஹே அப்படின்னா கோவத்தை மூட்டுகிறான், கோவத்தை எழுப்புகிறான் அப்படின்னு அர்த்தம். யஹா வஹா அப்படின்னா வஹானா அங்கே, யஹானா இங்கே, வேசிபினா அப்படி இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ கேள்வி கேட்ட கடைக்காரரை பழி வாங்குற வார்த்தைகள் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதோட செகண்ட் பார்ட்டு நல்லாயிருக்கும், கேளுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேட்கணுன்னா தாராளமாக கேட்கலாம். இன்னொரு வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, பாருங்கள்.